பெருந்தலைவர் காமராஜர் 76ல கொடுத்தப்ப அதுல அரசியல் நோக்கம் இருந்துச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பாரத ரத்னா பெறுவதற்கு தகுதியானவருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இவங்க எல்லாம் தகுதியானவர்கள்ல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கொடுக்கப்படுகிற கால நேரம் அந்த அரசியலை நமக்கு உட்பொருளாக உணர்த்துகிறது. இந்த தெலுங்கானால பிஜேபிக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. போன தடவை சில எம்பிக்கள் ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப இந்த வாட்டி அந்த ஓட்டு வங்கியை உயர்த்தி மேலும் பல எம்பிக்களை ஜெயிக்கலாங்கிறது அதுல நோக்கம் இருக்கு. சோ உள்நோக்கத்தோடு வழங்கப்படுகிற உயரிய விருதுகள் அது ஏதாவது ஒரு வகையில் பொதுவெளியில் கேவலப்படுத்தப்படுகின்றன. அந்த உயரிய விருதுகளை பெறுகின்ற உயர்ந்த மனிதர்களின் நினைவுகளும் கொச்சைப்படுத்தப்படுகின்றன. நான் இருக்கிறது 40 சீட்டு தான். நீங்க என்ன நாகாலாந்துலயா போய் கொடுக்க முடியும்? 40 சீட்டுக்குள்ள தான் பங்கிட முடியும். பாண்டிச்சேரி சேர்த்து நான் சொல்றேன். அப்போ பிரேமலதா 14 சீட்டு கேட்கும் போது டக்குனு பாரதிய ஜனதால இருந்து ரியாக்ஷன் வருது. அதுக்கு அது யாரு கொடுக்காங்களோ அவங்க கிட்ட போங்க அப்படின்னு. அப்போ இந்த நோக்கமும் செயல்படாமல் போயிருதுல. அதிகபட்சமாக இவர்கள் அந்த அவர்கள் கருத்து கணிப்பை வெளியிடுகிற காலகட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறார்களே தவிர அதை தாண்டி இந்த கருத்து கணிப்புகளால் பயன் இல்லை என்பதுதான் இருக்கு. அப்போ பாண்டு நீங்க 2000 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு பாண்டு வருது. அது யாரு கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. அதுவும் ஒரே ஒரு பேங்க் பிரான்ச்ல அவ்வளவு சதவீத பாண்டு வருது. அதுவும் ஒரே ஒரு ஊர்லன்னா அப்ப அதுல எவ்வளவு பெரிய ஃப்ராட் இருக்கு. வெறும் நியூ டெல்லியில மட்டும் 63%. கணக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. அப்படின்னா அது யாருக்கு போகும்? பிஜேபிக்கு தானே போகும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாஜக பக்கத்துலேருந்து மோடி அவர்கள் எல்லாருக்கும் பாரத ரத்னா அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய பாரத ரத்னா கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுல சந்தேகம் கிடையாது. நரசிம்ம ராவ் அவர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் வரவேற்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் பாரத ரத்னா ஒரு தேர்தலுக்காகவும் கொடுக்கப்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு சார். அதுவும் அவர்கள் சில நபர்களுக்கு கொடுக்கறது அது ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பாரத ரத்னா கொடுக்கிற விஷயத்தை? ஏன்னா இப்ப தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு சார்? இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட பாரத ரத்னாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் என் நினைவுக்கு தெரிந்து வழங்கப்பட்ட பாரத ரத்னாவிலே பெருந்தலைவர் காமராஜர் தான். அதாவது மூத்தறிஞர் ராஜாஜிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களுக்கு நினைவுகள் இல்லை, ரொம்ப சின்ன வயது. பெருந்தலைவர் காமராஜர் 76ல கொடுத்தப்ப அதுல அரசியல் நோக்கம் இருந்துச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பாரத ரத்னா பெறுவதற்கு தகுதியானவருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இவங்க எல்லாம் தகுதியானவர்கள்ல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கொடுக்கப்படுகிற கால நேரம் அந்த அரசியலை நமக்கு உட்பொருளாக உணர்த்துகிறது. 76 பெருந்தலைவர் காமராஜருக்கு பாரத ரத்னா, 75 எமர்ஜென்சி, 76 இந்திரா காந்தி மறு தேர்தலை அறிவிக்கலாம்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டில் ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு அப்போ காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு இருந்தது. ஸ்தாபன காங்கிரஸ் அதே மாதிரி இண்டிகேட்னு சொல்லுவாங்க. இந்திரா காங்கிரஸ் இண்டிகேட், இது சிண்டிகேட்னு சொல்லுவாங்க. நம்ம வேலுச்சாமி அண்ணா, திருச்சி வேலுச்சாமி அண்ணா ஸ்தாபன காங்கிரஸ்ல பெரிய தலைவர். அந்த ஸ்தாபன காங்கிரஸ் ஓட்டு வங்கியை கவரணுங்கிற நோக்கத்தோடு தான். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் மரணம் ஆயிட்டாரு, இயற்கை எழுதி விட்டார். அதுக்கு பிறகு அந்த ஓட்டு வங்கி ஃப்ரீயா இருக்கு. இந்திரா காந்தி அதை கவரணும்னு நோக்கத்தோடு தான் பாரத ரத்னா வழங்கினாங்க. இதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. 77 தேர்தல் வந்துச்சு, ஓரளவுக்கு பலிச்சது. எப்படின்னா எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸ் கூட்டு 77 எம்பி தேர்தலில் அது வெற்றி பெற்றது. 2 மாதம் கழித்து அதே சட்டமன்ற தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் தனியா நின்றாரு. இந்திரா காந்தி காங்கிரஸால பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. பாரத ரத்னாவுக்கு பின்னாலும் அரசியல் ஒளிஞ்சிருக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் 87 மரணம், 88 அதிமுக ஜெயஜா பிரிஞ்சாச்சு. ஜானகி அம்மையார் அவங்கள மெஜாரிட்டி அவங்களுக்கு நாங்க தரோம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி ப்ராமிஸ் பண்ணி கடைசி நேரத்தில் அதை வாபஸ் வாங்கி ஜானகி அம்மையார் மந்திரி சபை கவிழ்ந்துருச்சு. 6 மாசம் கழிச்சு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா. எம்ஜிஆரின் மனைவியின் மந்திரி சபையை கவிழ்த்துட்டு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா. ஏன்னா மூப்பனார் முதல்வர்னு ராஜீவ்காந்தி அவர் பிரச்சாரம் 23 முறையோ 22 முறையோ வந்தார் தமிழ்நாட்டுக்கு. ஜானகி அம்மையார் போய் அது எம்ஜிஆர் பாரத ரத்னா வாங்கினதெல்லாம் நெகிழ்ச்சியான படங்களெல்லாம் வெளியில வந்துச்சு. ஆனா எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்கல. 26 சீட்டு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தது. தமிழ்நாடு அரசியல்ல தனித்து போட்டிட்டு 26 சீட்டு அந்த காலத்துல வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை தான். பொதுவாகவே இந்த மாதிரி விருதுகள் வழங்கப்படும் போது அந்த நோக்கம் கேள்விக்குரியதாவது வருந்தத்தக்கது. ஏன்னா உண்மையிலே இவங்க எல்லாருமே தகுதியானவர் தான். எம்ஜிஆர் தகுதியானவர் தான்,
காமராஜர் தகுதியானவர் தான், கற்பூரி தாக்கர் தகுதியானவர் தான். ஆனால் மீண்டும் வந்து அந்த ஒரு தேர்தல் நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி பாரத ரத்னாவை ஒரு 10 நாளைக்குள்ள 5 நாளைக்குள்ள வந்து மொத்தம் 5 விருது, இன்னும் கூட கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. அப்போ ஒரு மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு முரண்பட்ட நிலைப்பாடுகளை வேற எடுக்குது. இப்ப அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா, அத்வானி அவர்கள் வந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்குல வந்து வழக்கை சந்தித்தவர், வழக்கு போட்ட நரசிம்மராவுக்கும் பாரத ரத்னா. அது ரொம்ப முரண்பட்ட நிலை. நரசிம்மராவ் ஆட்சியை மிக கடுமையாக பாரதிய ஜனதா எதிர்த்து இருக்கிறது, ரொம்ப ஊழல் நிறைந்த ஆட்சின்னு. இப்ப ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதல்வர் இருக்காரு, அவங்க தந்தையார் அவர் குருஜின்னு சொல்லுவாங்க ஜார்க்கண்ட்ல, சிபு சோரன். அவரோட எம்பிக்கள் வந்து நரசிம்மராவ் அரசுக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் பணம் பெற்றுக் கொண்டு வாக்களித்ததாகத்தான் பாரதிய ஜனதா குற்றம் வைத்தது. அந்த வழக்கெல்லாம் நடந்துச்சு. எதற்காக இது நான் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது என்றால், அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி நரசிம்மராவுக்கு இவங்க வந்து பாரத ரத்னா கொடுக்குறாங்க, நாங்க கட்சி பேதமே இல்லாம கொடுத்துருக்கோம்னு அது பெருமையா சொல்றாங்க. இல்ல, என்னோட இது என்னவா இருக்குன்னா, ஒருவேளை போட்டவருக்கும் கொடுப்போம் இவருக்கும் கொடுத்தா சரிசமம் ஆயிடும் இல்லையா? அத்வானிக்கும் கொடுத்து நரசிம்மராவுக்கும் கொடுக்கும்போது சரிசமம் ஆயிடுது இல்லையா? நீங்களும் கேள்வி கேட்க வேண்டாம், நாங்களும் பதில் சொல்ல வேண்டாம்ன்ற மாதிரி. அப்படி ஆகாதுல்ல. இப்போ ஏன்னா நரசிம்மராவ் ஃபேமிலியில இருந்து அதுக்கு ஆதரவாக சில குரல்கள் வருகின்றன. தெலுங்கானால ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அந்த கம்யூனிட்டிக்கு. அந்த தெலுங்கானால பிஜேபிக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. போன தடவை சில எம்பிக்கள் ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப இந்த வாட்டி வந்து அந்த ஓட்டு வங்கியை உயர்த்தி மேலும் பல எம்பிக்களை ஜெயிக்கலாங்கிறது அதுல நோக்கம் இருக்கு. சோ உள்நோக்கத்தோடு வழங்கப்படுகிற உயரிய விருதுகள் அது ஏதாவது ஒரு வகையில் பொது வெளியில் கேவலப்படுத்தப்படுகின்றன. அந்த உயரிய விருதுகளை பெறுகின்ற உயர்ந்த மனிதர்களின் நினைவுகளும் கொச்சைப்படுத்தப்படுகின்றன. இப்ப நம் மரணத்துக்கு பிறகு சர்ச்சைகள் கிடையாதுங்க, சாதனைகள் மட்டும்தான் மிச்சம். பெருந்தலைவர்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மரணம் அடைகிறாங்க, இயற்கை எழுதுகிறார்கள். அதுக்கு பிறகு நம்ம பழைய சர்ச்சையெல்லாம் பேசக்கூடாது. அப்ப ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு பழைய சர்ச்சையை பேசுறது, இல்ல கலைஞர் மரணத்துக்கு பிறகு பழைய சர்ச்சையை பேசுறது பைத்தியகாரத்தனம். அவங்களோட சாதனைகளை நினைவு கூறணும். அடுத்த தலைமுறை வந்து அந்த சாதனைகளை எப்படி பின்பற்றணும், அவங்களோட வழிமுறைகளை எப்படி பின்பற்றணுங்கிறத நம்ம நினைவு கூறணும். அதானே கரெக்டா இருக்க முடியும். ஆனா இந்த மாதிரி விருது இப்படி இந்த மாதிரியான நேரங்கள்ல உள்நோக்கத்தோடு வழங்கும் போது மீண்டும் ஒரு முறை சர்ச்சைகளின் சுழிகளிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இது வந்து நல்லது அல்ல என்பது என் கருத்து. அது இல்லாம நரசிம்மராவ் நம்ம கொடுக்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொரு சரண் சிங் இன்னொரு நபருக்கும் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்கலாம் சார்? ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல இருக்கு இல்லையா. சரண் சிங் வந்து பெரிய உழவர் தலைவருங்க. நம்ம நாராயணசாமி நாயுடு அவர்கள் மாதிரி அகில இந்திய அளவுல வந்து பெரிய அளவுக்கான ஒரு கிசான் லீடர், நம்ம நாட்டின் பிரதமராக இருந்தவர். இப்ப பெரிய அளவுக்கான அவருக்கான பங்களிப்பு நிறைய இருக்கு. கொடுத்ததுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அது எத்தனையோ வருடங்கள் கழித்து இப்ப கொடுக்குறாங்க. போன தடவை பிஜேபி 2014-15 இருந்தப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்லாம் தோணல. அவரோட பேரன் கட்சி, அந்த கட்சி வந்து ஓட்டு வங்கி வைத்திருக்கிறது, ஒரு ஜாட் ஓட்டு வங்கி. அது அந்த ஜாட் ஓட்டு வங்கி எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. உத்தரப்பிரதேச சுத்தி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நம்ம பாமகவோட கூட கம்மியான ஓட்டு வங்கி தான். ஆனாலும் அது தேவைன்னு நினைக்கிறாங்க. அப்போ பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பதற்றம் இருக்குல்ல. அதாவது இந்தியா கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு நம்மளை எதிர்த்து நின்னால், ஒற்றை நின்னால் நமக்கு கஷ்டம். அதனால எல்லா சின்ன சின்ன ஓட்டு வங்கி எல்லாம் இணைக்கணுங்கிற அந்த பதற்றம் நல்லா தெரியுது. அப்போ அப்படியான ஒரு அரசியல் நோக்கத்தோட அப்படி உயரிய விருதுகள் வழங்கப்படக்கூடாது. பாரத ரத்னா வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அந்த இருக்கிறதுல இந்தியாவிலேயே வந்து அதான் ஹையஸ்ட். மற்றதெல்லாம் மிலிட்டரி அவார்டு தான் ஹையஸ்ட். அதை தூக்கி இப்படி ஒரு சகட்டு மணிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிஜேபி அரசு தவறு செய்கிறதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதே இதற்கு முன்னாடி பாரத ரத்னாவுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கூட ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதாக தானே. கண்டிப்பாக அது ஒரு பத்ம விருது கொடுத்ததுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்கிறது. ஆனா அதுல வந்து பிரேமலதா வந்து இது அவர் உயிரோட இருந்திருக்கும் போதே கொடுத்துருக்கலான்னு சொல்லி அதை அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் கொச்சைப்படுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு இப்ப சமீபத்துல வந்து 14 சீட்டு கொடுத்தாதான் கூட்டணின்னு சொல்லி அப்புறம் பிஜேபி நேத்து வந்து அப்படி யாரு கொடுக்காங்களோ அவங்களோட நீங்க கூட்டணி போய் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லி இப்ப அதோட நோக்கமும் சேர்ந்து போகுது பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி அதுல ஒரு நோக்கம் இருந்ததா தான் நம்ம நினைச்சோம். விஜயகாந்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, அந்த ஓட்டு வங்கி உதவுங்கிறது அவங்களோட நோக்கம். ஆனா பிரேமலதா அவங்க வேற டோன்ல பேசுறாங்க. 14 சீட்டு எந்த கூட்டணி கொடுக்கும்? காங்கிரஸ் கட்சிக்கே வந்து டபுள் டிஜிட் கொடுக்கறது திமுக கூட்டணியில கஷ்டம். பாமகவுக்கு டபுள் டிஜிட் கிடைக்காது. தேமுதிக ஓட்டு வங்கி அதெல்லாம் விட உயர்வு கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்களோட தகுதிக்கு ஏற்பதான் சீட்டு கொடுக்க முடியும். அல்லது அந்த கூட்டணியின் நிலவரம், நான் இருக்கிறது 40 சீட்டு தான், நீங்க என்ன நாகாலாந்துலயா போய் கொடுக்க முடியும்?
40 சீட்டுக்குள்ளதான் பங்கிட முடியும். பாண்டிச்சேரி சேர்த்து நான் சொல்றேன். அப்போ பிரேமலதா 14 சீட்டு கேட்கும் போது டக்குனு பாரதிய ஜனதால இருந்து ரியாக்ஷன் வருது. அதுக்கு அது யாரு கொடுக்காங்களோ அவங்க கிட்ட போங்க அப்படின்னு. அப்போ இந்த நோக்கமும் செயல்படாமல் போயிருதுல்ல. கற்பூரி தாக்கூருக்கு கொடுப்பதன் மூலமாக இடஒதுக்கீடு, ஜாதிவாரி இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கீடு, இதோட அடித்தளம் அதுல இருக்கு. கற்பூரி தாக்கூருக்கு எங்க கல்லூரி காலகட்டத்து இடஒதுக்கீடு கதாநாயகன் அவரு. ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிர்மாறான நிலையை வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா. அவங்க இந்து ஓட்டு வங்கி, ஜாதி ரீதியா அதை பிளவுபடுத்த கூடாதுங்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ கற்பூரி தாக்கூர் கொடுக்கறது மூலமா இவங்க என்ன சாதிக்க விரும்புறாங்க? அப்போ பதற்றம், அதாவது ஏதோ ஒண்ணு செய்து எப்படியாவது வெற்றி பெறணுங்கிற அந்த பதற்றம். இன்னொரு பக்கம் கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் பாஜகவிற்கு சாதகமான முடிவுகளாக மீண்டும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக ஜெயிக்கும், தமிழ்நாட்டில் 39 இடங்களையும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தால் மோடி அவர்கள் 370 தொகுதிகளிலும் பாஜக மட்டும் ஜெயிக்கும் அப்படின்றாரு. எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணுமா? பொதுவாக இது மாதிரியான கருத்து கணிப்புகள் எங்கள் காலத்துல பத்திரிகைகளே நேரடியாக நடத்தும். அதாவது நம்ம செய்தியாளர்களை வைத்து, களப்பணியாளர்களை வைத்து. எனவே அந்த களத்தில இருக்கிற அரசியலும் நமக்கு தெரியும். இப்போ ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனத்தை வச்சுதான் நடத்துறாங்க சோசியோ எக்கனாமிக் சர்வே. அப்போ ஆல் இண்டியா லெவல்ல ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் கொதிநிலை மாறுபடுகிறது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி எதிர்ப்பு பிற மாநிலங்கள்ல கிடையாது. பிஜேபி அங்க ஒரு பார்ட்டி, அவ்வளவுதான். காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி போவாங்க, பிஜேபில இருந்து காங்கிரஸ் போவாங்க. இங்க பிஜேபி என்பது சித்தாந்த எதிரி. அப்போ தமிழ்நாட்டையும் இன்னொரு மாநிலத்தையும் ஒரே கருத்து கணிப்புல ஒரே தட்டுல வச்சு எடை போடுறது நிச்சயமா சரியா வராது. ஒண்ணு. இன்னொன்னு, கூட்டணி ரொம்ப மாற்றம். அப்போ கூட்டணிகள் இன்னும் எதுவுமே ஃபைனலைஸ் ஆகல. இன்னும் டைம் இருக்கு. குறைஞ்சபட்சம் மார்ச் மாதம் முதல் வாரம் தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதை ஒட்டி தான் கூட்டணி வரும். அப்ப இப்பவே இந்த கருத்து கணிப்பு போடுறதுனால எந்த ஒரு அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு பணம் கிடைக்குமே தவிர வேற ஒண்ணுக்கும் லாபமே கிடையாது. ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம் ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் நிறுவனத்தை பணிக்கு அமர்த்தி தொடர்ந்து சர்வே நடத்துது. தொடர்ந்து அந்த ட்ரெண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பத்திரிகை வியாபாரம் ஆகலாம், அதை போடுற டிவிக்கு பார்வையாளர்கள் கூடலாம், அந்த நிறுவனத்துக்கு நேரடியாக அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கலாம். இதை தாண்டி எந்த லாபமும் இதுல கிடையாது. இன்னொன்று, அல்காரிதம் கணக்கீட்டு முறை. அல்காரிதம் ப்ரொப்ரைட்டரியா வச்சிடறாங்க. அதாவது நம்ம அந்த அல்காரிதத்துல இருக்கிற தவறுகளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப எனக்கு அதுல நிபுணத்துவம் இருக்குங்க, நான் சிஃபாலஜிஸ்ட், எனக்கு நிபுணத்துவம் இருக்கு. இவங்க கணக்கீட்டு முறை சரியா அப்படின்னு நான் சரி பார்க்கலாம்னா அதுக்கு வழி கிடையாது. அது ரகசியமா வச்சிருக்காங்க, காபந்து பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க எல்லாருக்கும் அதே கணக்கீட்டு முறையை பயன்படுத்துறாங்க. எல்லா நிறுவனத்துக்கும் நாளைக்கு ஒரு சோப்பு கம்பெனி அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா இதே கணக்கீட்டு முறை தான், பேரை மட்டும் தான் மாத்துவாங்க. அப்போ பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வைத்திருக்கிற கணக்கீட்டு முறையை ஓபன் சோர்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா டெமோக்ரஸில ஓபன் சோர்ஸ்ல இருக்கணும். டிரான்ஸ்பரண்டா இருந்தாதான் டெமோக்ரஸிக்கு சரியா வரும். எனவே இந்த மாதிரியான ஒரு ஆல் இண்டியா பிராண்ட் நிறுவனங்கள் இப்படியான ஒரு ஓட்டர் சர்வே நடத்துறது, மூட் ஆஃப் த நேஷன் நடத்துறது எனக்கு என்னமோ எப்பவுமே ஓப்பாக இருந்தது இல்லை. அது மிக துல்லியமாக வரும்னு சொல்றதுக்கும் இல்லை. போன தடவை கூட இதே நிறுவனம் தெலுங்கானால ஹங் அசம்பிளின்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் அது முழு மெஜாரிட்டியோட ஆட்சியில் அமைத்தது. ஒரு அதிகபட்சமாக இவர்கள் அந்த அவர்கள் கருத்து கணிப்பை வெளியிடுகிற காலகட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறார்களே தவிர அதை தாண்டி இந்த கருத்து கணிப்புகளால் பயன் இல்லை என்பதுதான் இருக்கு. இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள், இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை மக்களையோட அந்த திசை மாத்துறது, இந்த இப்படி இருக்கிற ஒரு ட்ரெண்டை நம்ம இப்படி மாத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எழுந்தாலும், இன்னொரு பக்கம் இதற்கு ஆளும் பாஜக அரசும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரசும் சரி நிறைய செலவு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் இருக்குது. உண்மைதானா சார்? உண்மைதான். மக்களின் மனதை மாற்றுகிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுவது என்பது வாடிக்கைதான். நாங்க 80களில் எம்ஜிஆர் பத்திரிகையில பணியாற்றிட்டு இருந்தேன். தாய் அண்ணா மெட்டி, என்னோட குருநாதர் வலம்புரிஜான் தான் ஆசிரியர். அப்போ கருத்து கணிப்பு இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வரல 80ல. நான் முதல் கருத்து கணிப்பு எடுக்கும்போது 86. ஆனா அது கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது. 89 கம்ப்ளீட்டாவே சாஃப்ட்வேர் பேஸ்டு. இப்போ 80ல வலம்புரிஜான் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய ஜோதிடர்களோட ஒப்பீனியன் போடுவார். அதாவது எம்ஜிஆருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு,
எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாரு, அப்புறம் வந்து இந்த இடத்துல இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, கிரகங்கள் இப்படி இருக்கு, அதனால வந்து இப்படித்தான் வரும், அதனால திமுக தான் தோக்கும், இது மாதிரியே தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஜோதிட மேல மக்களுக்கு வந்து ஒரு பிடித்தம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவருதான் ஜெயிப்பாரா அப்படின்னு தான் நினைப்பாங்க. சோ இது ஒரு பொது கருத்தை உருவாக்குகிற ஒரு உத்தி தான் எப்போதுமே. சில நேரங்கள்ல இன்றைய நவீன கருத்து கணிப்பு ஒரு ஜோதிட மாதிரி தான் இருக்குங்கிறது என்னோட பார்வை. இல்ல பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்றாங்க, இந்த எலக்ட்ரால் பாண்ட் அதுக்காக வச்சு செலவு பண்றாங்கன்ற ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்குல்ல சார்? இல்ல, எலக்டோரல் பாண்டு வந்து ஒர்ஸ்ட் ஸ்கீமுங்க. அது வந்து ஃப்ராட் ஆன் கான்ஸ்டியூஷன். எப்படின்னா, மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ட்ரஸ்ட் இருக்கும். அதாவது சூப்பர் பேக்குன்னு அவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுப்பதற்காகவே ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி அதுல பல நிறுவனங்கள் பங்கெடுத்து ஒரு பெரிய எலெக்ஷன் ஃபண்ட் வச்சு வெளிப்படையா கொடுப்பாங்க. இந்த சூப்பர் பேக்கோட சப்போர்ட் இருந்தா தான் பிரசிடென்ட் லெவலுக்கு போகவே முடியும். அப்படியெல்லாம் அதுல இருக்கு. ஆனா இது வரைக்கும் இந்தியாவில என்ன எப்படி நடந்ததுன்னா 2017 வரைக்கும் அந்தந்த நிறுவனங்கள் கொஞ்சம் மறைமுகமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில நேரங்கள்ல வந்து இப்ப காங்கிரஸ் கட்சியும் சரி பிற கட்சிகளும் சரி நிறுவனங்கள் மூலமாக அது ஒரு பிளாக் மணியா தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அருண்ஜேட்லி காலத்துல இது எல்லாத்தையும் நாங்க டிரான்ஸ்பரண்ட் ஆக போறோம், வெளிப்படைத்தன்மை வேணும் ஜனநாயகத்துலன்னு ஒரு உயரிய நோக்கத்தை கற்பித்து எலக்டோரல் பாண்ட் கொண்டு வந்தாங்க, தேர்தல் பத்திரம். இத மாதிரி ஒரு மறைமுகமான ஸ்கீம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி அது ஆகிப்போச்சு. என்னன்னா, 1000 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க பாண்டு வாங்கலாம். ஆனால் அது பேரர் பாண்டு, அதாவது யாரு வாங்கினாங்கிற பேர் அதுல கிடையாது. ஒரு புள்ளி வரும், நியூ டெல்லியில ஸ்டேட் பேங்க் பிரான்ச், அந்த ஒரே ஒரு பிரான்ச்ல மட்டும் போன தடவை வாங்கின பல ஆயிரம் கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டுல 63% அந்த ஒரே ஒரு பிரான்ச்ல வாங்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? ஆனால் அதுதான் நடந்திருக்கு. சரி, கட்சிகள் வந்து யார்கிட்ட இருந்து நிதி பெற்றீர்கள் அதை கணக்கு கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் எப்போதுமே கேட்கலாம். அப்போ பல கட்சிகள் வந்து இந்த நிறுவனம் அந்த நிறுவனம் முன்னாடி எல்லாம் கணக்கு கொடுக்கும். அதுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரிலீஃபும் இருக்கு. இப்போ எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டத்துல அப்படி கேட்டாலும் பயன் இல்லை, ஏன்னா அது அனானிமஸ். யாரு பாண்டு கொடுத்தாங்கன்னே நம்ம வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் 10 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கான், 10 கோடி ரூபாய் பணம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, யாரோ அனாமத்தா வீட்டுல கொண்டு போட்டு போனாருன்னு சொன்னா உடனடியா சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டத்துல உள்ள தூக்கி போட்டு மிதிப்பாங்க இல்லையா? என்ன நடக்குது இப்போ? ஈடிக்கு ஏத்த கேஸ் எது இதுதானே. ஆனா எலக்டோரல் பாண்டு மட்டும் தேர்தல் பத்திரம் மட்டும் நீங்க 2000 கோடி ரூபாய்க்கு வாங்கினாலும் யார்கிட்ட இருந்து உங்களுக்கு பெறப்பட்டதுங்கிறது நீங்க சொல்லவே வேண்டியதில்லை. அப்படியான ஒரு ஸ்கீம். அப்போ பழைய ஸ்கீமை விட மிக மோசமான ஒரு திட்டத்தை வந்து 2018 இன்ட்ரடக்ஷன் பண்ணி 2019 இருந்து அது பல கட்டங்களை தாண்டி இன்னைக்கு 2024 எத்தனாயிரம் கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கொண்டு வர போதுன்னு தெரியல. ஏன்னா 30 நாள் இப்போ தேர்தல் அறிவிச்ச உடனே 30 நாளைக்குள்ள ஒரு பாண்டை வந்து என்கேஷ் பண்ணணும். ஒரு கட்சிக்கு பாண்டு போய் சேர்ந்துருது, பாண்டை என்கேஷ் பண்றதுக்கு வெறும் 30 நாள் தான். சாதாரண நிலைமையில அது இன்னும் கம்மியான நாட்கள் தான், 5 நாள் 10 நாள் இப்படிதான் வரும். அப்போ பாண்டு வந்து நீங்க 2000 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு பாண்டு வருது, அது யாரு கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. அதுவும் ஒரே ஒரு பேங்க் பிரான்ச்ல வந்து அவ்வளவு சதவீத பாண்டு வருது, அதுவும் ஒரே ஒரு ஊர்லன்னா அப்ப அதுல எவ்வளவு பெரிய ஃப்ராட் இருக்கு. வெறும் நியூ டெல்லியில மட்டும் 63%, கணக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. அப்படின்னா அது யாருக்கு போகும்? பிஜேபிக்கு தானே போகும். ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம ஸ்டெர்லைட் ஆலை வேதாந்தா நிறுவனம் போன தடவை அவங்க மிகப்பெரிய அளவுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து பணம் கொடுத்தாங்க. எதுக்காக இது வந்து நம்ம ரொம்ப கவலையோட பாக்குறோம்னா, இது குறித்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது, பல வருஷமா நடக்குது, ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது. பிரசாந்த் பூஷன் மாதிரியான மூத்த வழக்கறிஞர்களா கடுமையா ஏத்து வாதாடுறாங்க, ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்குது. அப்ப இந்த வருஷமும் இந்த பாண்ட் ஸ்கீம் தான். அப்போ ஆரம்பத்திலே தேர்தல் தொடங்கும் போதே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. பிஜேபிக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து பண வசதிங்கிறது பெரிய அளவுக்கு அந்த கஜானா வந்து நிரம்பி வழியும். கஜானா நிரம்பி வழியும் போது ஓட்டும் நிரம்பி வழியுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது எல்லாத்தையும் தாண்டி ஜனநாயகம் தலைக்கணும்னா யார் கையில இருக்கு? இதுக்கெல்லாம் மயங்காம ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு 10% இருப்பாங்கல்ல, அவங்க கையில இருக்கு. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.